மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள் எழுச்சி அப்படின்ற லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஷாஜஹானுக்கு இடையூறு விளைவித்த மராத்திய படைத்தளபதி யார்? ஷாஜஹானுக்கு இடையூறு விளைத்த மராத்திய படைத்தளபதி யார்? ஆப்ஷன் ஏ சாஜி போன்ஸ்லே, பி சிவாஜி, சி சாகு, டி சாம்பாஜி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சாஜி போன்ஸ்லே அப்படின்றது சரியான பதில். இவருடைய மகன் தான் சிவாஜி. சாஜி போன்ஸ்லேயோட மகன் சிவாஜி, சிவாஜியோடைய மகன் சாம்பாஜி, சிவாஜியினுடைய பேரன் தான் பார்த்திங்கன்னா ஷாஹு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், கொரில்லா போர் முறையின் தலைவன் யார்? கொரில்லா போர் முறையின் தலைவன் யார்? ஆப்ஷன் ஏ சாஜி போன்ஸ்லே, பி சிவாஜி, சி சாஹு, டி சாம்பாஜி. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சிவாஜி. சிவாஜி தான் கொரில்லா போர் முறையினுடைய தலைவனாக கருதப்படுகிறார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், கொரில்லா போர் முறை என்பது ஏ கருவிகளை கொண்டு தாக்குதல், பி விலங்குகளை கொண்டு தாக்குதல், சி ஏஎன்பி, டி மறைந்திருந்து தாக்குதல். இதுக்கான சரியான பதில் டி மறைந்திருந்து தாக்குறது தான் சரியான பதில். கொரில்லா போர் முறையினுடைய தலைவன் சிவாஜி. அப்படின்னா என்ன, கொரில்லா போர் முறைனா என்ன அப்படின்னா மறைஞ்சிருந்து தாக்குவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், மராத்தியர்கள் காலத்தில் இருந்த முக்கிய பக்தி இயக்க தலைவர்கள். மராத்தியர் காலத்தில் இருந்த முக்கிய பக்தி இயக்க தலைவர்கள். ஆப்ஷன் ஏ ஏக்நாத், பி ராம்தாஸ், சி துக்காராம், டி அனைவரும். இதுக்கான சரியான பதில் அனைவரும் அப்படின்றத சரியான பதில். ஏக்நாத், ராம்தாஸ், துக்காராம் 3 பேருமே பார்த்திங்கன்னா மராத்தியர் காலத்தில் இருந்த முக்கியமான பக்தி இயக்க தலைவர்கள். இதில் ராம்தாஸும் துக்காராமும் பார்த்திங்கன்னா சிவாஜியின் மீது மிகுந்த கவனம் கொண்டவர்களாக கருதப்பட்டார்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு. சிவாஜியினுடைய ஆசிரியர் மற்றும் குரு யார்? ஆப்ஷன் ஏ துக்காராம், பி தாதாஜி கொண்டதேவ், சி ஏக்நாத், டி கவி கலாஷ். ஓகே, இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ் தான் பார்த்திங்கன்னா சிவாஜியினுடைய ஆசிரியர் மற்றும் குரு. இவர் தான் குதிரை ஏற்றமாக இருக்கட்டும், இல்லைன்னா அரசாட்சியினுடைய நிர்வாகமாக இருக்கட்டும், எல்லா விதமான போர்க்கலைகளாக இருக்கட்டும் சிவாஜிக்கு கற்றுக் கொடுத்தவர் யாருன்னா தாதாஜி கொண்டதேவ். துக்காராம், ஏக்நாத் அப்படின்றவங்களாம் பார்த்திங்கன்னா பக்தி இயக்க தலைவர்கள். கவி கலாஷ் அப்படின்றவர் யார் அப்படின்னா சிவாஜியினுடைய குடும்ப அர்ச்சகர். ஓகேங்களா? சிவாஜியினுடைய குடும்ப அர்ச்சகர், அப்படி இல்லைன்னா சிறந்த அறிஞரும் கூட, கவிதை ஆசிரியரும் கூட. இவர் பார்த்திங்கன்னா சாம்பாஜி இருக்கார் இல்லைங்களா, சிவாஜியுடைய பையன் சாம்பாஜிக்கு பாதுகாவலராக இருந்தார். சாம்பாஜியினுடைய பாதுகாவலர் தான் கவி கலாஷ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஷெர்ஷாகான் என்பவர் யார்? ஷெர்ஷாகான் என்பவர் யார்? ஆப்ஷன் ஏ சிவாஜியின் மாமனார், பி அவுரங்கசீப்பின் மாமனார், சி ஷாஜஹானின் மாமனார், டி ஷாஜியின் மாமனார். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி அவுரங்கசீப்பின் மாமனார். அதாவது சிவாஜி ஷெர்ஷாகானை போரில் தாக்கும் போது காயம் பட்டிருப்பார். அந்த ரீசன் தான் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ரீசன். அது இல்லாமல் சூரத்தை சூறையாடி இருப்பார். இந்த 2 ரீசன் காரணமாக தான் அவுரங்கசீப் சிவாஜியின் மேலே போர் தொடுக்கவே ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், சிவாஜியால் சூறையாடப்பட்ட ஆண்டு. சிவாஜியால் சூறையாடப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1659, ஆப்ஷன் பி 1656, ஆப்ஷன் சி 1646, ஆப்ஷன் டி 1664. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 1644 அப்படின்றதா சரியான பதில். ஃபஸ்ட்டு சூரத்தை சூறையாடின ஆண்டு 1664. நெக்ஸ்ட் கொஷின், சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட இடம். சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்ட இடம். ஆப்ஷன் ஏ கோண்டுவானா கோட்டை, பி தோர்னா கோட்டை, சி ரெய்கார் கோட்டை, டி ஆக்ரா கோட்டை. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ரெய்கார் கோட்டை அப்படின்றது தான் சரியான பதில். இதே சத்ரபதி அப்படின்னா என்ன பொருள்னா அரசர், தலைவன்
அரசர் அல்லது பேரரசன் அப்படின்றது தான் சத்ரபதி அப்படின்றதுக்கான பொருள். இது ஒரு சமஸ்கிருத சொல். நெக்ஸ்ட் கொஷின், சத்ரபதி பட்டத்தை சூட்டிக்கொண்ட ஆண்டு. சிவாஜி சத்ரபதி பட்டத்தை சூட்டிக்கொண்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1970, ஆப்ஷன் பி 1664, ஆப்ஷன் சி 1674, ஆப்ஷன் டி 1676. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 1674. 1674 தான் தன்னுடைய பெயருக்கு பக்கத்தில் பட்டமாக சத்ரபதி அப்படின்னு அவர் சூட்டி கொண்டார். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, மராத்தியர்கள் வரிகள் என்னென்ன? மராத்தியர்களின் வரிகள் என்ன? ஆப்ஷன் ஏ சவுத், பி சர்தேஷ்முகி, சி ஜாவலி, டி ஏஎன்பி. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஏஎன்பி தான் சரியான பதில். அதாவது மராத்தியர்களினுடைய வரிகளில் சவுத்தும் இருக்கும், சர்தேஷ்முகி இருக்கும். சவுத் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வருமானத்தில் 1/4 மடங்கு வந்துட்டு கொடுப்பாங்க. இது வந்து பாதுகாப்பு கட்டணம் அப்படின்னும் அழைக்கப்பட்டது. இதே சர்தேஷ்முகி அப்படின்றது தன்னுடைய வருமானத்தில் 1/10 மடங்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது அரசர்களுக்கு கொடுக்கக்கூடிய அரசு கட்டணமாக கருதப்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், சாம்பாஜியின் பாதுகாவலர் யார்? சாம்பாஜியின் பாதுகாவலர் யார்? ஆப்ஷன் ஏ துக்காராம், பி துர்காதாஸ், சி கவிகலாஷ், டி ஏக்நாத். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி கவிகலாஷ். கவிகலாஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாஜியினுடைய பாதுகாவலர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரினுடைய குடும்ப அர்ச்சகராக இருப்பார். துக்காராம் மற்றும் ஏக்நாத் பக்தி இயக்க தலைவர்கள். துர்காதாஸ் யார் அப்படின்னா, அதாவது அவுரங்கசீப்புக்கு எதிராக ஒரு கூட்டுப்படை வந்துட்டு உருவாகியிருக்கும். அதாவது யார் யார் அப்படின்னா துர்காதாஸ், அடுத்தது அவுரங்கசீப்பினுடைய மகன் அக்பர், அப்புறம் சிவாஜியினுடன் மகன் சாம்பாஜி. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப்புக்கு எதிராக நிறைய கிளர்ச்சிகள் வந்துட்டு செய்வாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஷின், பேஷ்வாக்களின் முதல் அரசர் யார்? பேஷ்வாக்களின் முதல் அரசர் யார்? ஆப்ஷன் ஏ பாஜிராவ், பி பாலாஜி பாஜிராவ், சி பாலாஜி விஸ்வநாத், டி ஷாகு. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். பாலாஜி விஸ்வநாத் அப்படின்றவர் தான் 1713 பீஷ்வாவினுடைய ஆட்சியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவர் தான் முதல் பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய மகன் தான் பாஜிராவ். சரிங்களா. பாலாஜி விஸ்வநாத்தினுடைய மகன் தான் பாஜிராவ். இவருக்கு அடுத்தது அரியணை 3ஆவதாக ஏறினது யாருன்னா பாலாஜி பாஜிராவ். இல்லை ஷாகு அப்படின்றவர் என்ன மீனிங்னா நேர்மையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் கடைசி மராத்தியராக இருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்டான புகழ்பெற்ற மராத்திய அரசர் யாருன்னா ஷாகு. நெக்ஸ்ட்டு, தலைநகரை சத்தாராவிலிருந்து பூனேவுக்கு மாற்றிய அரசர் யார்? தனது தலைநகரை சத்தாராவிலிருந்து பூனேவுக்கு மாற்றிய அரசர் யார்? ஆப்ஷன் ஏ பாஜிராவ், பி பாலாஜி பாஜிராவ், சி ஷாகு, டி பாலாஜி விஸ்வநாத். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பாலாஜி பாஜிராவ் அப்படின்றது தான் சரியான பதில். ஏன் பாலாஜி பாஜிராவ் வந்து தலைநகர சத்தாராவிலிருந்து பூனேக்கு மாற்றிருப்பாருன்னா, அவருங்க மராத்தியர்களுடைய முக்கியமான அரசரான ஷாகு வந்து பார்த்திங்கன்னா இறந்துருப்பார். சரிங்களா. ஷாகு வந்துட்டு 1749 வந்துட்டு இறந்துருப்பார். அந்த பீரியடில் மராத்திய பகுதிகளும் பீஷ்வாவினுடைய ஆட்சிக்கு கீழ் வரும். அப்போது நிர்வாக சீர்திருத்தங்கள் காரணமாக சத்தாராவிலிருந்து பூனேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைநகரை பாலாஜி பாஜிராவ் மாற்றிருப்பார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், பீஷ்வா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர். பீஷ்வா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர். ஆப்ஷன் ஏ ஷாகு, பி ஷா ஆலம் III, சி அகமது ஷா அப்தாலி, டி அப்சல் கான். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அகமது ஷா அப்தாலி அப்படின்றதான். பீஷ்வா மராத்திய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா அகமது ஷா அப்தாலி. இவர் ஒரு ஆப்கானிய அரசர். எந்த போர் மூலியமாக வந்துட்டு இது நடைபெற்றிருக்கும்னா 3ஆம் பானிபட் போர் நடந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 1761 வந்து பார்த்திங்கன்னா முதலாம் பானிபட் போர் நடைபெற்றிருக்கும். சரிங்களா. அந்த
பானிபட் போரில் மராத்திய பீஷ்வாகளுக்கும் ஆப்கானிய அரசரான அகமது ஷா அப்தாலிக்கும் இடையில் போர் நடைபெற்றிருக்கல. அகமது ஷா அப்தாலி வின் பண்ணியிருப்பார். அவர் வின் பண்ணிவிட்டு அடுத்த இந்தியாவை ஆட்சி செய்கிறதுக்காக ஷா ஆலம் 2 வந்து பார்த்திங்கன்னா அரசராக அறிவிச்சுட்டு அவர் ஆப்கானியத்துக்கே திரும்பி போயிருப்பார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சர்தேஷ்முகி என்பது டேஸ் பங்கு வரி. சர்தேஷ்முகி என்பது டேஸ் பங்கு வரி. ஆப்ஷன் ஏ 1/3, பி 1/6, சி 1/8, டி 1/10. இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 1/10 அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அரச கட்டணத்தை தான் வந்துட்டு சர்தேஷ்முகின்னு சொல்லுவாங்க. இதே சவுத் அப்படின்னு இன்னொரு வரி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கட்டணம்னு சொல்லுவாங்க. அது 1/4 பங்கு வந்துட்டு செலுத்த வேண்டும். சரிங்களா? தங்களுடைய வருமானத்தில் 1/4 பங்கு செலுத்துறது வந்து பார்த்திங்கன்னா சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.